பிரேம், இப்ப டாலரோட ரேட் வந்து அதிகமா இருக்குல்ல, இப்போ இந்தியாவுக்கு நம்ம சென்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ற நல்லதா கெட்டது, அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே தெரியும் டாலர் ரேட் வந்து வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கு. பிளஸ் கன்வர்ஷன் ரேட் எகெயின்ஸ்ட் இந்தியா ரூபாய்க்கான மதிப்பும் வந்து வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கு. இது நல்லதா? டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகுறது நல்லதா? இதுல இதோட டிராபேக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படி பார்க்க போறோம். நீ சொன்ன மாதிரி வந்து நம்ம இப்போ போய் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணா ஒர்த்தா இருக்குமா, இப்படி நமக்குள்ள பேசின ஒரு உரையாடல் தான் இன்னைக்கு வீடியோவா இருக்க போகுது. வீடியோ போறதுக்கு முன்னாடி சொல்லிடுறோம், நாங்க வந்து பொருளாதார வல்லுநர்கள்லாம் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் ஒரு ரிலேட்டிவ் கிட்ட பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஆனால் நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்கள் ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. ப்ளஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதில் இருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், வீடியோ போறதுக்கு முன்னாடி வந்து February 15 நார்த் அமெரிக்கா முருகன் டெம்பிள் தைப்பூசம் திருவிழா இருக்குல்ல, சோ அதோட ஃபிளையர் அனுப்பிச்சிருந்தாங்க, அதை பத்தி சொல்லிடுங்க. ஆமா, February 15 வந்து மிகப்பெரிய ஒரு திருவிழா இருக்க போது. நார்த் அமெரிக்கா முருகன் டெம்பிள் மேரிலாண்ட். நம்ம வந்து எல்லா தைப்பூசத்துக்கும் கந்தசஷ்டி விழாக்குமே போயிருக்கோம், வீடியோவும் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நமக்கு மனதுக்கு வந்து மிக நெருக்கமான ஒரு கோயில் நார்த் அமெரிக்கன் முருகன் டெம்பிள் மேரிலாண்ட். இந்த தடவை வந்து வித்தியாசமா பண்றாங்க. 11 மணிக்கே வந்து வாழை இலையில அன்னதானம், 1லேருந்து 3 மணி வரைக்கும் இறைவனை வந்து பக்கத்துல போய் காணக்கூடிய அனுபவத்தை வந்து தராங்க. முதன்முறையாக வந்து தராங்க. 3 மணிக்கு வந்து திருக்கல்யாணம் பிளஸ் வந்து சாமியை வந்து தூக்கிட்டு ஊர்வலம். இந்த மாதிரி அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே வந்து குதூகலமா அந்த கோயில்ல இருக்க போது. எல்லாருக்குமே தெரியும் எப்படி அந்த கோயில்ல வந்து வைப் இருக்குன்னு. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பா February 15 கோயிலுக்கு வாங்க. பிரேமா, எல்லா மீடியாலயும் வந்து US டாலர் பத்தி பேசிக்கிறாங்களே, உலகத்திலே வந்து ஸ்ட்ராங்கான கரன்சி வந்து US ஓட டாலர் தானோ? நீ வந்து உலகத்திலே ஸ்ட்ராங்கான கரன்சி எது அப்படின்னு பார்க்கும்போது குவைத்தோட தினார் தான் முதல்ல இருக்கு. ஈவன் வந்து ஒரு USDக்கு வந்து 0.39 ஆர் சம்திங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தினார் தான் வந்து மதிப்பு இருக்கு. இதே வந்து ஒரு USDக்கு வந்து நம்ம இந்திய ரூபாய் மதிப்பிடும் போது 87 தாண்டிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ குவைத்தோட தினார் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பாரு. 2வது இடத்துல இருக்கிறது வந்து பக்ரைனோட தினார், 3வது இடத்துல இருக்கிறது வந்து ஓமனோட ரியாலு, 4வது இடத்துல இருக்கிறது ஜோர்டான். இந்த 4மே பார்த்தா ஒரே ஒத்துமை என்ன இருக்குன்னா, இந்த 4 மத்திய கிழக்கு நாடுகளுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆயில் ரிசர்வ் வச்சிருக்க ஒரு நாடுகளாக இருக்கிறது. பிளஸ் ஜோர்டான் பார்க்கும்போது ஆயில் ரிசர்வ் தாண்டி நிறைய மினரல்ஸ் வந்து அவங்கள்ட்ட கையில் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களோட கரன்சி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. 5வது இடத்துல இருக்குது பிரிட்டிஷோட பவுண்ட், அது எல்லாருக்குமே தெரியும். US நீ கேட்ட இல்லையா, USோட அந்த ரேட்டிங் பார்த்தா 10வது இடத்துல தான் இருக்கு. 9வது இடத்துல யூரோ, 10வது இடத்துல US. அப்படியே இவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து US ஓட டாலர் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னதான் 10வது இடத்துல US டாலர் இருந்தாலும் உலகத்தில் நடக்கும் பெரும்பான்மையான வணிகங்களோட பரிவர்த்தனை எதுல நடக்குதுன்னா USோட டாலர்ல தான் நடக்குது. ஸோ அதனால டாலரோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கு, டாலரோட தேவை வந்து அதிகமா இருக்கு. அதனால தான் வந்து டாலர் வந்து ஏறுதா இறங்குதான்னு உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே இந்த US டாலர் வந்து ஸ்ட்ராங்கா தான் போகுமா? அப்படி கிடையவே கிடையாது. அந்த கிராஃப் நீங்க பாப்பீங்க, US டாலரோட இது வந்து இண்டெக்ஸ், அதாவது வந்து எந்த ரூபாயின் மதிப்புக்கு நிகரா இதை கொடுக்கல. US டாலரோட இண்டெக்ஸ் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கான்னு பார்க்கும்போது போன வருடம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பருக்குள்ளாக வந்து USோட டாலரோட இண்டெக்ஸ் குறைஞ்சது. அதற்கு காரணம் வந்து எல்லாருக்குமே தெரியும், இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ள வரா மாதிரி ஒரு சினாரியோ இருந்தது. அதனால வந்து ஃபெடரல் ரிசர்வ், USோட ஃபெடரல் ரிசர்வ் வந்து பெருமளவு வந்து அவங்க கட் பண்ண போறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுது. அதனால வந்து டாலரோட மதிப்பு வந்து குறைஞ்சுது. ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. புது கவர்மெண்ட் வந்தது, ட்ரம்ப் அவர்களோட டாரிஃப்ஸ் பிளஸ் புது கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபார்ம் பண்ணது, USோட எக்கனாமிக் க்ரோத்து, இதை வந்து வல்லுநர்கள் வந்து கணக்கிட்டது. பிளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுக்குள்ள அந்த எதிர்பார்த்த அளவுக்கு வராதனால நீங்க எல்லாருக்குமே தெரியும் ஃபெட் ரிசர்வ் வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன அர்த்தம்னா, ஃபெட் ரிசர்வோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டில் ஹையா தான் இருக்கு, US பாண்டோட ஈல்டு வந்து ஸ்டில் ஹையா தான் இருக்கு. இன்னும் பணக்காரர்கள், அதாவது உலக பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இங்க வந்து நம்ம ட்ரெஷர் பாண்டு வாங்கி வைக்கலாமே, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து US டாலர்ல வரும். பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதனால வந்து நிறைய பேர் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பேப்பர், அது வந்து ட்ரெஷர் பாண்ட்னா இஸ் நத்திங் பட் பேப்பர். அது ஒரு கோல்டோ வேற ஒரு கம்பெனி ஸ்டாக்ஸோ இல்லை இல்லையா? என்ன சொல்றாங்க US கவர்மெண்ட், நீங்க இந்த பேப்பரை வாங்கிங்க, உங்களுக்கு நாங்க வந்து இவ்வளவு வட்டியோட தரோம் டாலர் அப்படின்னு. ஸோ எதுக்காக வாங்குறாங்க? அந்த டாலருக்காக. ஸோ டாலரோட தேவை அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ அதுதான் காரணம் USோட டாலர் வந்து ஸ்டில் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு. சோ அதனால தானே இந்தியாவோட பண மதிப்பு குறையுது பிரேமா. இது ரெண்டு விதமா பேசலாம். ஸோ ரைட், USோட டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது, அதனால எல்லா நாட்டோட
பணம் வந்து அதோட மதிப்பை வந்து இழக்குது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கலாம். ஈவன் கவர்மெண்ட் சைட்லயும் அதான் சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய வல்லுநர்கள் சொல்லும்போது அதையும் தாண்டி பல விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் முன்னாடியே அதுக்கு தான் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். ஆகஸ்ட் செப்டம்பர் வந்து காலகட்டத்தில் வந்து யூஎஸோட பணத்தோட அந்த இண்டெக்ஸே குறைஞ்சிது. அப்ப என்ன பண்ணிருக்கணும், நம்ம ரூபாயோட மதிப்பு அதிகமா இருக்கணும் இல்லையா? நம்ம வந்து எப்பயுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு போனா, ஆனா அப்ப அப்படி நடக்கல. நிறைய காரணிகள் இருக்கு ஆர்த்தி. என்ன சொல்றாங்கன்னா வந்து உள்நாட்டு உற்பத்தியை நம்ம அதிகப்படுத்தணும். நிறைய நேரங்கள் வந்து இந்தியா வந்து வெளிநாட்டோட உற்பத்தியை வந்து சார்ந்து இருக்கிறதுனால நம்ம நிறைய டாலரை வந்து நம்ம ரிசர்வ் பண்ண வேண்டியது இருக்கு. நமக்கு நிறைய டாலரோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ அதனால நம்ம பண மதிப்பு குறை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட இந்த ஒரு கீ பாயிண்டா என்ன பேச போறோம்னா, இதை வந்து சாதகமா வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், முக்கியமா வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா இருக்குமா, எப்படி இன்வெஸ்ட் பண்றது, இது நல்ல விஷயமா, அதை வச்சு பேசுறதுனால அதுல இருந்து தாண்டி வந்துடும். ஸோ ஆனா இதுதான் நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் ரீசன். இப்ப டாலர் ரேட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து இங்க உள்ளவங்களுக்கு நல்லது தானே? நம்ம பாக்குறவங்க அவங்களாம் எந்த இடத்துல வச்சு அதை பாக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து யாராவது ஒரு ஆள் வந்து வெளிநாட்டுல டிஷர்ட் வாங்கி இங்க விற்கிறாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து வச்சுக்கோயேன், ஒரு வந்து 800 ரூபாய்க்கு வாங்குறாங்க. மதிப்பு வந்து 80 ரூபா. ஒரு டாலரோட மதிப்பு 80 ரூபா அப்படி வச்சுப்போம். 800 ரூபாய்க்கு வாங்கும்போது 10 டாலருக்கு வாங்குவாங்க. இங்க வந்து 15 டாலருக்கு விற்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ 5 டாலர் உங்களுக்கு லாபம். என்ன ஆகுது, 80 ரூபா இருந்த இடம் 90 ரூபா போகுது. ஒரு டாலருக்கு 90 ரூபா போகுது. அதே 800 ரூபாய்க்கு தான் டிஷர்ட் வாங்குறாங்க. அப்போ அவங்க 10 டாலர் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. ஏன்னா 90 ரூபா போயிடுச்சு இல்லையா? அவங்க வந்து ஒரு 8 டாலர் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோயேன். இப்போ அதே 15 டாலருக்கு விற்கும் போது 6.5 டாலர் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு லாபம் கிடைக்குது. ஸோ அவங்களோட லாபம் அதிகமாகுது. அடுத்த சின்ன இங்கேருந்து உற்பத்தி பண்ணி வெளில போய் விற்கிறாங்க. 10 டாலருக்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்க. அங்க மார்க்கெட்ல வந்து 800 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா 10 டாலர் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதை விற்கிறத வச்சு டாலரோட மதிப்பு வந்து 90 ரூபா போயிடுச்சுன்னா 800 ரூபாய்க்கு விற்கும்போது 10 டாலர் கிடைக்காது, 8.5 டாலர் தான் கிடைக்கும். அவங்களுக்கு நஷ்டம். எல்லா நேரமும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு டாலர், இல்ல அந்த நாணயத்தோட மதிப்பு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா உள்நாட்டோட பொருளாதாரம் ஏறுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இது ரிவர்ஸ்லையும் ஒர்க் ஆகும். இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். மேக்னிஃபிஷன்ட் 7 கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம் தான். டெஸ்லா, என்விடியா, ஆப்பிள், அல்பாபெட், அதாவது வந்து கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, அமேசான், இந்த 7 கம்பெனி சொல்றாங்க இல்லையா? உங்க ஸ்கிரீன்லயும் பார்க்க முடியும். இந்த 7 கம்பெனி எவ்வளவு வந்து ஃபாரின்ல இருந்து அவங்களுக்கு வந்து லாபம் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்பிள், மெட்டா தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஆப்பிள் வந்து 63.6 வந்து அவங்களுக்கு வந்து வெளிலேருந்து வருமானம் வருது. ஈவன் மெட்டாவும் 63.7. ஸோ 2 பேரும் தான் அதிகமா இருந்துட்டு இருக்காங்க. அதே பக்கமா அமேசான் வந்து 31.2. இதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க பார்த்து உற்று நோக்குனீங்கன்னா டாலர் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும் போது இவங்க 2 பேரோட ஸ்டாக் கொஞ்சம் வந்து தடுமாறதுக்கான காரணம், ஏன்னா நீங்க ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய உங்களுக்கான அந்த ரெவன்யூ குறையும். டாலர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர்ல ரெவன்யூ குறையும். அமேசான் வந்து வெறும் 31.2 தான். ஸ்ட்ராங் டாலர்னா ஸ்ட்ராங் எக்கனாமி கிடையவே கிடையாது. ஸோ இவங்களுக்கு என்ன ஆகும், வேற வழி இல்லை. இவங்களுக்கான அந்த ப்ராஃபிட் மார்ஜின் குறைச்சதுன்னா இங்க வந்து அவங்க வந்து ஆட்களை வேலை எழுப்பு செய்யறதா இருக்கட்டும், இல்லை இவங்களோட ப்ராஜெக்டை குறைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடும். இப்போ டாலரோட ரேட் அதிகமா இருக்குல்ல, ஸோ நான் இந்த டாலரை வந்து நான் இந்தியாவில் அனுப்பி அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கரெக்டாக தானே இருக்கும்? ஆமா, நீ என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, நீ என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குற? லேண்டோ இல்ல அங்க பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றதோ? ஓகே, லேண்ட் வச்சு பேசுவோம். ஸோ லேண்டிங்கும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரியல் எஸ்டேட் வந்து இந்தியாவில் வந்து பூமிங் ரியல் எஸ்டேட் தான். மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் நான் ஒரு லேண்டை வந்து ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கினேன், அது ஒரு மதிப்பு 5 லட்சம் ஆனதுன்னு அந்த மாதிரியான கதைங்க நம்ம கேட்டதே கிடையாது. தவறான இடங்கள்ல வாங்கினா அப்படி ஆகும், பட் பெரும்பாலான நேரங்களில் வந்து அது லாபகரமாக தான் போகுது. ஸோ ரியல் எஸ்டேட்னுங்கிற பாயிண்ட்ல நீ பேசணும்னா கண்டிப்பா வந்து இது ஒரு சரியான சந்தர்ப்பம் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நல்ல ரேட் கொடுக்குறாங்க. நீங்க வந்து நிறைய வந்து ரெமிட்லி, ரியா, ஜூம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் ரெமிட்லி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து $15 ஆஃப் பிளஸ் நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொடுக்குறாங்க. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பின் கமெண்ட்ஸ் இருக்கு, வேணா வந்து யூஸ் பண்ணிங்க. ஸோ இல்லை நீங்கள் வேற எந்த ஆப் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நேரத்தில் வந்து யார் நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொடுக்குறாங்கன்னு ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ பெஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நீங்கள் லாக் பண்ணிங்க. ஸோ இந்த பணத்தை அப்படியே அங்கே ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணுவது இது வந்து சரியான சந்தர்ப்பமாக இங்கே இருக்கக்கூடும். ஏன்னா அங்கேயுமே வந்து ஏற தான் போகுது. பேங்க்ல பிரேமா, பேங்க்ல பொறுத்த வரைக்கும் அது தனி வீடியோ தான் பார்க்கணும். இங்கேயுமே வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நமக்கு நல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது. ப்ளஸ் இந்தியா வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே நல்லா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது, அன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் போய் ஆகணும். ஏன்னா லேண்டோட வேல்யூவை பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படி கிடையாது இல்லையா? உனக்கு வந்து அதே தான், நீ இப்போ ஒரு 2 இயர் ஆர் 3 இயர் லாக் பண்றனா அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் இருக்க போகுது. ஸோ அதனால இந்த ஒரு கால்குலேஷன் வந்து வேரி ஆகும். கோல்டு கோல்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் தான் ஆர்த்தி. நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோயேன். ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ காஸ்கோல வந்து கோல்டு வாங்குறது யூஸ்ஃபுல்லா இல்லையா அப்படின்னு. ஸோ அதோட ப்ராஃபிட் மார்ஜினும் சேஞ்ச் ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்சேஞ்ச் ரேட்.
கரெக்டா? ஸோ ஏன்னா அந்த வீடியோவை இன்னைக்கு கரன்சி கன்வர்ஷனுக்கு ப்ளஸ் இன்னைக்கு ரேட்டுக்கு போட்டோம்னா வேற ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு கால்குலேஷன் திரும்ப கூட நம்ம போடுவோம். பட் ஸ்டில் வந்து அதை நான் வந்து உறுதிப்படுத்த முடியாது நல்லதா கெட்டதா அப்படின்னு. ஏன்னா லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம கஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து டேக் கேர் பண்ணணும். பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டில் வந்து ரியல் எஸ்டேட் தான் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டா இருக்கு. ஸோ கண்டிப்பாக அங்கே இன்வெஸ்ட் பண்றது நல்லது அப்படின்னு. ஸ்டாக் மார்க்கெட் பிரேமா? ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டோ இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்டோ ஸோ அதில் ரிஸ்க் வந்து அதிகமாக முதல் சொன்ன 3 விஷயங்களை தாண்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கு. ஸோ அது வந்து நான் அப்படியே இண்டிவிஜுவல்ட்டே விட்டுறேன். பட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கு. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து இப்போ வந்து யூஎஸ் அண்ட் கனடா வாழ் மக்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க டோர். முன்னாடிலாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது நீங்கள் யூஎஸ்ல கனடாலாம் இருக்கும்போது. இப்போ வந்து எஸ்பிஐ ஐசிஐசிஐ நிறைய பேர் வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்கிறேன். இனிமேல் நான் என்ன பண்ணால் வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரே நாட்டில் போடுறதை விட டைவர்சிஃபைடாக போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம இங்கே வந்து வேலை பார்க்குற நமக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கொடுக்குது இயல்பாக. ஏன்னா நம்மளோட ப்ரெசன்ஸ் அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்குங்கிறதுனால நீங்கள் டைவர்சிஃபைடாக ட்ரை பண்ணலாம். பிரேமா நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அப்படியே டாலரை வச்சிருந்தாலே வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல 90, 100 அப்படி போயிடும்ல. ஸோ அதான் அப்படியே வச்சிருக்கிறதோட இங்கே வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருக்கோம். இந்த வருடம் முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பணத்தோட மதிப்பு வந்து ஈஸியாக வந்து 90 அப்படின்னு தொடும். அதாவது ஒரு டாலரோட மதிப்பு வந்து 90 ரூபாய் அப்படின்னு வந்து தொடுறதுக்கு ஈஸியான ஆப்ஷன் இருக்கு. 95 தொடுறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. ஸோ அதை வச்சு நீங்க வந்து கால்குலேட் பண்ணலாம். சரி அப்போ வந்து ஒரு 1 இயர் நீங்க வந்து நம்ம ஒரு 3% கிடைச்சதுன்னா அதில் போட்டுட்டா இப்போ ஒரு $1000 போட்டா அந்த 1 இயர் அட் த எண்ட் ஆஃப் த 1 இயர் வந்து $1030 இருக்கும். இன்ட்டு 95 ஒரு வேலை போச்சுன்னா ஸோ எவ்வளோ வரும் அந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் வந்து அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து ஓப்பனாக தான் இருக்கு. இந்த ஒரு வருடத்துக்கு இடையில வந்து ஒருவேளை இந்தியாவில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்து இந்தியாவோட மதிப்பு வந்து அதிகமாக இருந்து இப்போ உள்ள 87, 85, 82 போயிடுச்சுன்னா அது நடக்கலாம் இல்லையா? ஸோ ஏற்றம் இறக்கம் இருக்கலாம். ஸோ பட் நீங்கள் அது நிறைய டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. காரணம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது டாலரோட வேல்யூ. ப்ளஸ் வந்து ட்ரம்ப் அவர்கள் டேரிஸ் வச்சு நிறைய அந்த பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனாலே வந்து இன்னும் டாலரோட மதிப்பு ஏறிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பிரிக்ஸ் நாடுகள் சேர்ந்து ஒரு கரன்சி உருவாக்க போகிறாங்க. அதனால டாலர் மதிப்பு குறைய போகுதுன்னு 2 வருடங்களாக அந்த மாதிரியான ஒரு பயம் இருந்தாலுமே வந்து இன்னைய ரேட்டுக்கு பார்க்கும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக தான் போயிட்டு இருக்காங்க. பிரேமா நம்மளோட ஆனிவர்சரிக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. யூடியூப்ல இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம்ல அவ்வளோ மெசேஜஸ் இருந்தது. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம் இவ்வளோ நல்ல சொந்தங்களை சேர்த்தது வந்து ரொம்ப மனசுக்கு வந்து இதமாக இருக்குது. ஸோ எப்போ நாங்கள் பேசினாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட பேசுகிற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.